அதே போல ஒரு பெண்ணு தனக்கு அமைச்சர் பாலியல் பலாத்காரம்ன்றாங்க, அதை ஒரு துணைநிலை ஆளுநர் அதை கூட்டு பேசி அதை பார்க்காம கிண்ணான்னு கேட்காம வேடிக்கை பார்த்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்க கேட்டது கை லாஸ் கடைசியில கை லாஸ் என்ற மாதிரி ஒரு ஆளுநருடைய நடவடிக்கை இருக்கிறது ரொம்ப கவனக்குறையாது. அதே போல இந்த கல்வித்துறையில 100 நாளைக்கு மேல ஒரு இயக்குனர் போடாம இருக்கிறோம். ஏன் இயக்குனரே பாண்டிச்சேரியில் இல்லையா? எதுக்காக கல்வித்துறை இயக்குனர் போடாம இருக்கிறோம்? இதெல்லாம் கொஞ்சம் ஆளுநர் தலையிடணும். இதெல்லாம் கேட்கறது தான் ஒரு ஆளுநர் இங்க கேட்டது. ஆளுநர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துனாக்கா ஆளுநர் எதுக்குங்க? ஆளுநர் எதுக்குங்க? அதே போல என்னுடைய தொகுதியான அந்த தொகுதியுடைய எம்எல்ஏன்னா இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி புதுச்சேரியில் ஏற்பட்டா நாங்க இந்த மாதிரி வளர்ச்சியை கொண்டு வரோம்னு சொல்லி கேட்டு 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 வாங்கியிருக்கோம். மக்களை சந்திச்சு வாங்கியிருக்கோம். ஒரு கேஸ் இல்ல, 2 கேஸ் இல்ல, 12 கேஸ், 15 வழக்கு வாங்கி இது வரைக்கும் வழக்குல இருக்கு. அத்தனை வழக்கு எதுக்காக பாஜக ஆட்சி கொண்டு வந்தோம்? பாஜக ஆட்சிக்கு வந்தா மக்களை சிறப்பா பண்ணுவோம் நினைப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாப்ஸ்கோவை ரெஸ்டோ பார்ல கொண்டு வரதுக்காகவே ஒரு பாப்ஸ்கோவை மூட்டிங்க. இத்தனை 16 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏக்கு ஒரு வாரியத்தை போட்டு அந்த எம்எல்ஏக்களுக்கு அதை ஏங்க விட்டு என்ன குறைன்னு கேட்டு வாங்குங்க. மத்திய அரசு வாங்குறதுன்னா இன்னும் பாஜக ஆட்சி புதுச்சேரியில வரணும்னு சொன்னோம். அந்த பாஜக ஆட்சி வந்திருக்குல்ல, அப்ப அதை கேட்டு இந்த நேரம் கூட நம்ம கேட்டு வாங்கலன்னா எப்ப கேட்டு வாங்குவோம்?